வணக்கம், நான் பிஎன் நாகரத்னா பேசுகிறேன். உங்களுக்கு சீசன் வைஸ் இன்றைக்கி ஒரு புதுமையான ரெசிபி, ரொம்ப ஈஸி. எந்த மாதிரி வாங்கணும் போட்டு அதை சாப்பிடலாம். ஏஜ் வைஸ் இதுக்கெல்லாம் ஏஜ் க்ரைட்டீரியா எல்லாம் கிடையாது. அவளுக்கு அந்த ப்ராடக்ட்டு பிடிக்கணும். நிறைய பேர் கொத்தவரங்காய் பிடிக்கும். கொத்தவரங்காய் எல்லாருக்கும் இது இன்றைக்கி பண்ண போகிறது கொத்தவரங்காய். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கொத்தவரங்காய் பிடிக்கும் சில பேருக்கு. ஆனால் அது நறுக்கிறது அது பண்ணுறது எல்லாம் நிறைய பேருக்கு அது அந்த இது லொபோரியஸ் ஒர்க் பிடிக்காது. ஸோ இது ரொம்ப ஈஸியாக எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்கிறது நான் எனக்கு எப்படி பண்ணி சாப்பிட்றதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இது ரொம்ப ஈஸி மெத்தட். உங்களுக்கு யாருமே ஸ்ட்ரெயினே எடுக்க வேணாம். ஒரு தூரம் பண்ணி வச்சுட்டேன்னா இயர்ஸ் டுகெதர் அது பாட்டுக்கு எவ்வளோ வெயிலில் காய வச்சுட்டு டப்பாவில் போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும். நீங்கள் இயர்ஸ்க்கு பொறிச்சு எடுத்துன்னு போகலாம். அது வெயிட்டே கிடையாது. இடம் தான் கொஞ்சம் பிடிக்குமே தவிர்த்து வெயிட் கிடையாது. வெயிட் இத்தனூண்டு பாக்கெட்டாக உங்களுக்கு கடையில் போனோன்னா எப்படியும் ஒரு 100 கிராம்ஸ் 25 ரூபா 50 ரூபா சொல்லுவோம். பேக்கெட் தான் பிடிச்சிடும், அதில் கொஞ்சமாக இருக்கும். இது எப்போ சீசன், இந்த சீசனில் கொத்தவரங்காவும் சீப்பு, நல்லா வெயில் அடிக்கிறது. இப்போ போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நைட் டைம்ஸ் சைட் டிஷ் யூஸ் பண்ணலாம். சும்மா யாராவது கெஸ்ட் வந்தால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சிப்ஸே போடுறதுக்கு பதில் இது மாதிரி இதில் காரம், அப்புறமா நீங்கள் காரம் உப்பு முதல் போடுற உப்பு தான். அப்புறம் நீங்கள் காரம் உப்பு போடுறது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இதை விட ஈஸியாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் வடம் போடவே முடியாது. இது கையை பிடிக்கிறது, அதை பிடிக்கிறது, கை வலிக்கிறது எல்லாம் நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கவில்லை. இதெல்லாம் பண்ணி வச்சுக்கணும், ரொம்ப ஈஸி. இப்போது இந்த மெயினாக இதில் பண்ண போகிறது இந்த மாதிரி கொத்தவரங்காய் வாங்குறதுல தான் இருக்குது. ஏன்னா எலசாக வாங்கிக்கோங்க. இப்படி உடச்சி பார்த்தா தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். எலசாக வாங்கிக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபில்டரை பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. இதை எடுத்து இந்த மாதிரி பெரிய ஒரு டபரால் போட்டுவிட்டு நல்லா தண்ணி விட்டு கொதிக்க விடணும். இந்த உப்பும் மஞ்சள் பொடி, இது வேண்டியது இன்க்ரீடியன்ஸு. மஞ்சள் பொடி உப்பு 2 தான். நல்லா மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு நல்லா பாயில் பண்ணி நல்லா சாஃப்டாக இறக்கி வச்சு அப்படி மூடி வச்சிடும். ஓவர் நைட் அதுலேயே இருக்கணும் பாத்திரத்தில். மறுநாள் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் உங்களுக்கு எங்கே உங்கள் வீட்டில் வெயில் அடிக்கிறதோ அங்கே கொண்டு போய் வச்சிடும். ஒரு சின்ன ஒரு தட்டிலையோ இல்லை ஒரு ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயோ இல்லாட்டா ஒரு வேஷ்டி ஏதாவது ஒயிட் கிளாத்தில் எதாவது போட்டு வச்சுட்டிங்கன்னா இது இந்த மாதிரி ஹாட் சனுக்கு நல்லா சீக்கிரம் ஒரே நாளில் கூட காஞ்சிடும். சம்டைம் இல்லை 2 நாள் ஆகும். அவ்வளோ அது க்ளீனாக நீங்கள் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. சும்மா ஒரு தரத்துக்கு ஒரு 10 கொத்தவரங்காய் நீங்கள் வறுத்தாலும் போகிறோம், எல்லோரும் சாப்பிடலாம். இது ஈஸி டிஷ்ஷு. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பண்ணி முடிச்சு இறக்கிடலாம். நீங்கள் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஒரே ஒரு ஸ்டைலில் வெயிலில் வச்சு எடுக்கணும். அது வெயில் ரொம்பவும் இருக்கணும். 2 நாளைக்கு வச்சு எடுத்தாலே அது காஞ்சிடும். பூச்சி கீச்சி ஏதோ அது பக்கத்தில் கூட அண்டாது, நல்லா இருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எடுத்துன்னு போகலாம். உங்கள் பசங்களுக்கு பண்ணி வச்சுட்டு நிறைய ஊர்களில் ஃபாரினில் இருக்கிற பசங்கள்லாம் வெயில் இருக்காது. அப்புறம் இந்த கொத்தவரங்காய் அங்கே பொருளே கிடைக்காது சில இடத்துல. ஸோ அவளுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது மாதிரி பண்ணி ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு இப்போ உங்களுக்கு மெத்தட் சொல்லி கொடுக்குவேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த மாதிரி அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அதுக்கு இந்த கொத்தவரங்காய் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்குள்ளே போட்டுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போடுவாங்க. எல்லாத்துலேயும் இறங்குனது மஞ்சள் பொடி கொஞ்சம் போடுங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு, அப்புறம் மொத்தமாக புளி கொஞ்சம் கஷ்டம். இருக்கிற உப்பையும் போட்டுடலாம். உப்பு நிறைய போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், மிக்சிங் ஓவர். உப்பு மஞ்சப்பொடி 2த்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இது போட வேண்டிய ஐட்டம் ஒன்றுமே கிடையாது. இப்போ ஜஸ்ட் தண்ணி தான் விடணும். தண்ணி அதை முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போகிறோம். விட்டுட்டு அடுப்பில் வச்சிடணும். இட் ஷுட் பாயில், நல்லா கொதிக்கணும்.
நல்ல தண்ணி, நீங்கள் எந்த ட்ரிங்கிங் வாட்டர் எது யூஸ் பண்ணுறீங்களோ அது நல்லா விட்டுட்டு இப்போ நல்லா அடுப்பில் எடுத்து வச்சிடணும். அவ்வளோதான். யூ ஷுட் பாயில் நல்லா. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டாச்சு. முதல்ல உப்பு, மஞ்சப்பொடி, கல்லுப்பு தான் யூஸ் பண்ணணும். டேபிள் சால்ட் கிடையாதுமா. எல்லாருமே கல்லுப்பு தான், அதுவும் மெயினாக இது கல்லுப்பு தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் இறங்கும் உள்ள. ஏன்னா அந்த கொத்தவரங்காய்க்குள்ளே அந்த உப்பு இறங்கணுன்னா கல்லுப்பு தான் பெஸ்ட்டு. கொல்லுப்பு போடுங்க. நிறைய போட்டாலும் நல்லா ஒரு கை அளவு வச்சுக்கோ. ஒரு கிலோவுக்கு ஒரு கை, 2 கிலோவுக்கு நான் 2 கிலோ போட்டிருக்கேன். 1 கிலோவுக்கு ஒரு கை, 2 கிலோவுக்கு 2 கை, அந்த மாதிரி வச்சு ஸ்பூன்லலாம் இது போட முடியாது, கை அளவில் தான் போடுவோம். கல்லுப்பு மெயினாக கல்லுப்பு. இப்போ இது போட்டுவிட்டு இப்படி நீங்கள் மூடிடலாம். மூடிட்டானா நல்லா சீக்கிரமாக கொதிக்கும். நல்லா பாயில் ஆனதும் ஆஃப் பண்ணி விட்டுருணும். உடனே எடுக்க வேண்டாம். ஒரு நாள் ஃபுல்லாக அதுலேயே இருக்கணும். எடுத்துகிட்டு மறுநாள் அன்றைக்கி நல்லா வடிகட்டிட்டு காலம்பரை கொண்டு போய் வெயிலில் போட்டுரும். அவ்வளோதான், வேலை ஓவர். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்கிறது பாருங்கள், நல்ல கொதி. அவ்வளோதான். இந்த கொதி நல்லா கொதிக்கும் போது இதை மூடிட்டு நல்லா ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இதை அப்படியே அதிலே இருக்கட்டும். இப்போ ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நாளைக்கு மார்னிங் நல்லா ஆறி போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஓட்டைக்கு சலடை இங்கே அப்பெல்லாம் இப்படிலாம் வடிகட்டுறதுக்கு வச்சுருப்பீங்க எல்லாம், அந்த மாதிரி ஒரு இதில் வச்சு கீழே ஒரு பக்கெட் வச்சு இந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா வடிகட்டி அதில் விட்ருங்க. தண்ணி நல்லா வடிஞ்சதும் கொண்டு போய் உங்கள் மொட்டை மாடியிலையோ உங்கள் பால்கனிலையோ உங்களுக்கு எங்கே வெயில் நல்லா படுறதோ அந்த இடத்துல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு துணி இல்லை ஒரு பிளாஸ்டிக் கவர் ஏதாவது ஒரு தாம்பாளம் ஏதாவது போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. மறந்துடலாம். அது பாட்டுக்கு அது நல்லா காஞ்சிடும். 2-3 நாளைக்கு வெளியில் வச்சிங்கன்னா வில் கெட் எ பியூட்டிஃபுல் கிறிஸ்பி வத்தல். இப்போ பாருங்கள், இதுதான் கொத்தவரங்காய் வத்தல். நீங்கள் அந்த வடிகட்டி வெயிலில் காய வச்சப்பறம் இப்படி லைட்டாக ஆகிடும். வெயிட்டே இருக்காது. இது நான் ஒரு 50 கிராம் பாக்கெட்டே இவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் அது 50 ரூபா 100 ரூபான்னு விற்பாங்க. அதே மாதிரி நீங்கள் இது பிஸ்னஸும் பண்ணலாம். இது ஒன்றும் பெரிய பிரம்ம வித்தியை கிடையாது, யார் வேணால் பண்ணலாம். ஒரு இந்த மாதிரி சீசனில் ஒரு 5 கிலோ 10 கிலோ போட்டு வச்சு பேக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அப்பப்போ நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லா காய வச்சுட்டு வெயில அப்புறமா தான் நீங்கள் பேக் பண்ணணும். ரொம்ப இடம் இது வெயிட் இல்லை, இது இடம் தான் பிடிக்கும். கொஞ்சம் அதான் ட்ரம்பில் அந்த மாதிரி போட்டு ஸ்டாக் பண்ணி வச்சுக்கணும். இட்ஸ் எ வெரி ஈஸி டிஷ், ஹெல்த்தி டிஷ். கொத்தவரங்காய் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் வாங்கினா எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் தே வில் பி கன்ஃபியூஸ்ட். அவ்வளோதான். இட்ஸ் எ வெரி ஈஸி வத்தல். கையில் புளியணும், காரம் அரைக்கணும், மிக்சியில் கிரைண்ட் பண்ணணும், கை வலிக்கும், கால் ஒன்றுமே கிடையாது. வெரி ஈஸி. ஜஸ்ட் நல்லா பாயில் பண்ணணும், கொண்டு போய் வெயிலில் போட்டுருந்தோம். உப்பு காரம் எதுவுமே எக்ஸ்ட்ரா போட வேண்டியது இல்லை. ஓகே, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி ஒரு டிஷ்ஷோட, இதே மாதிரி ஒரு ஸ்பெஷல், இந்த சம்மருக்கு ஸ்பெஷலான டிஷ்ஷோட நல்ல ட்ரிங்க்ஸு, கூல் ட்ரிங்க்ஸு, நல்ல ஹெல்த்தி டிஷ்ஷாக அவங்களுக்கு அடுத்த வாரம் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் வணக்கம். எங்கள் சேனலில் கலாவாகினி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பி வித் அஸ் ஆல்வேஸ்.